இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது யூரோ குரூப் மலேசியா. வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். மே 13 கலவரத்தை மேற்கோள் காட்டுவதா? நாடாளுமன்றத்தில் பெண்டாங் எம்பிக்கும் RSN ராயருக்கும் கடும் வாக்குவாதம். பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் தாக்கல் செய்துள்ள 13வது மலேசிய திட்டத்தில் பூமிபுத்ரா சமூகத்தை மேம்படுத்துவதற்கு எந்தவொரு முன்முயற்சியும் எடுக்கப்படவில்லை என்றும், மே 13 கலவரத்தை மீண்டும் ஏற்படுத்த அரசாங்கம் முயற்சிக்கிறதா என்றும் பரிகத்தா நேஷனலின் பெண்டாங் எம்பி அவாங் ஹஷீம் எழுப்பிய சர்ச்சைக்குரிய கேள்வியினால் இன்று நாடாளுமன்றத்தில் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. பெண்டாங் எம்பி அவாங் ஹஷீமும் ஜெலுத்தோங் எம்பி RSN ராயரும் கடும் வாய்ச்சண்டையில் ஈடுபட்டனர். 13வது மலேசிய திட்டத்தில் பூமிபுத்ரா சமூகத்திற்கு நிறைவான அனுகூலங்கள் இல்லை என்றால் எத்தகைய அனுகூலங்கள் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பதை பெண்டாங் எம்பி அவாங் ஹஷீம் பரிந்துரைக்க வேண்டுமே தவிர, ஒரு கருப்பு வரலாறாக அமைந்த மே 13 கலவரத்தை மீண்டும் ஞாபகப்படுத்தி முன் உதாரணம் காட்டுவது இன விவகாரத்திற்கு மீண்டும் தீமூட்டும் வேலையாகும் என்று RSN ராயர் வலியுறுத்தினார். இனத்துவேஷ தன்மையில் ஈடுபட்டுள்ள பெண்டாங் எம்பிக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று நாடாளுமன்ற நிலையாணை 36C பிரிவை மேற்கோள் காட்டி RSN ராயர் வாதிட்ட போது ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சி என இரு தரப்பிலும் கடும் வாக்குவாதமும் மோதல்களும் வெடித்தன. சிங்கப்பூர் முன்னாள் போக்குவரத்து அமைச்சர் ஈஸ்வரன் தொடர்புடைய வழக்கில் விசாரணைக்கு இடையூறு விளைவித்த குற்றத்தை மலேசிய சொத்துடைமை கோடீஸ்வரர் ஆங் பெங் செங் சிங்கப்பூர் நீதிமன்றத்தில் இன்று ஒப்புக்கொண்டுள்ளார். முன்னாள் அமைச்சர் ஈஸ்வரனின் 2022ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் கத்தார் பயணம் தொடர்பான விசாரணைக்கு இடையூறு விளைவித்ததை சிங்கப்பூர் முதன்மை மாவட்ட நீதிபதி லீ செங் முன்னிலையில் ஆங் பெங் செங் ஒப்புக்கொண்டார். 2022ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் தம்முடன் கத்தாருக்கு பயணம் மேற்கொள்ள சிங்கப்பூர் போக்குவரத்து அமைச்சர் என்ற முறையில் ஈஸ்வரனுக்கு ஆங் பெங் செங் அழைப்பு விடுத்ததாக அரசாங்க தரப்பு வழக்கறிஞர்கள் தெரிவித்தனர். அமைச்சர் ஈஸ்வரன் தமது விருந்தினர் என்றும் தம்முடன் தமக்கு சொந்தமான விமானத்தில் கட்டாருக்கு செல்லலாம் என்றும் ஆங் பெங் செங் கூறியதாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. தங்குமிடம் உட்பட பயணச் செலவுகள் அனைத்தையும் தாம் ஏற்றுக்கொள்வதாக ஈஸ்வரனிடம் ஆங் பெங் செங் தெரிவித்துள்ளார். அவரின் அழைப்பை அமைச்சர் ஈஸ்வரன் ஏற்றுள்ளார். பயணத்துக்காக ஈஸ்வரன் அவசர விடுப்புக்கு விண்ணப்பம் செய்தார். 2022ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 10ஆம் தேதியன்று ஆங்கிற்கு சொந்தமான விமானத்தில் ஈஸ்வரன் கத்தார் தலைநகர் டோஹாவுக்கு பயணம் செய்தார். டோஹாவில் ஈஸ்வரன் ஆடம்பர தங்கும் விடுதியான 4 சீசன்ஸ் ஹோட்டலில் தங்கினார். அங்கு ஓர் இரவுக்கான ஹோட்டல் அறை செலவு 4737 சிங்கப்பூர் டாலராகும் என்று நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. அந்நிய ஆண்களை அல்லது அந்நிய பெண்களை திருமணம் செய்து கொண்டுள்ள மலேசியர்களின் வெளிநாட்டில் பிறந்த குழந்தைகளுக்கான 1980 குடியுரிமை விண்ணப்பங்கள் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன என்று உள்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியான் இஸ்மாயில் தெரிவித்தார். அந்நிய நாட்டு துணையை கரம் பிடித்து வெளிநாட்டில் பிறந்த மலேசியர்களின் குழந்தைகளுக்கு இயல்பாகவே குடியுரிமை வழங்கப்பட வேண்டும் என்று அரசியலமைப்பு சட்டத்தின் 15வது விதியில் திருத்தம் செய்யப்பட்டதை தொடர்ந்து கடந்த 2024ஆம் ஆண்டிலிருந்து இதுவரை சிறார்களுக்கான 1980 குடியுரிமை விண்ணப்பங்கள் அங்கீகரிக்கப்பட்டுள்ளதாக இன்று மக்களவையில் சைஃபுடின் விளக்கினார். மலேசியர்களின் குழந்தைகள் வெளிநாட்டில் பிறந்தாலும் அவர்கள் முறையாக விண்ணப்பங்கள் செய்தால் மட்டுமே சம்பந்தப்பட்ட விண்ணப்பங்கள் பரிசீலனை செய்யப்படும் என்று அமைச்சர் குறிப்பிட்டார். ஜோஹோர் மாநில போலீஸ் தலைவராக கமிஷனர் அப்துல் ரஹ்மான் அர்ஷாத் நியமிக்கப்பட்டுள்ளார். 56 வயதான அப்துல் ரஹ்மான் மாநிலத்தில் புதிய போலீஸ் கமிஷனராக நியமிக்கப்பட்டிருப்பதை மாநில போலீஸ் துறையினர் வரவேற்றுள்ளனர். இதற்கு முன்பு அப்துல் ரஹ்மான் புக்கிட் அமான் போலீஸ் தலைமையகத்தின் சேவை மற்றும் ஊழியர்கள் பிரிவின் துணை இயக்குநராக பணியாற்றி வந்தார். பதவி உயர்வு பெற்று புக்கிட் அமானுக்கு பணியிடம் மாற்றலாகியுள்ள ஜோஹோர் போலீஸ் தலைவர் கமிஷனர் டத்தோ குமார் முத்துவேலுக்கு பதிலாக அப்துல் ரஹ்மான் நியமிக்கப்பட்டுள்ளார். டத்தோ குமார் புக்கிட் அமான் போலீஸ் தலைமையகத்தின் குற்றப்புலனாய்வு துறையின் CID இயக்குநராக பதவி உயர்வு பெற்றுள்ளார். குற்றவியல் தடுப்பு பிரிவில் சவால் மிகுந்த பொறுப்பான CID இயக்குனர் பதவியை வகிக்கும் முதலாவது இந்தியராக டத்தோ குமார் விளங்குகிறார்.
நாட்டின் சுதந்திரத்திற்கு முன்பே அமைக்கப்பட்டு இந்தியர்களின் நலனுக்காக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கும் மஇக இந்தியர்கள் நலன் மற்றும் அவர்களின் உரிமையை ஓர் அங்குலம் கூட விட்டுக் கொடுக்காது என்று மஇக தேசிய உதவித் தலைவரும் பேரா மாநில தொடர்பு குழு தலைவருமான தான்ஸ்ரீ எம் ராமசாமி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தில் மஇகவின் ஈடுபாடு குறைந்த போதிலும் இந்தியர்களின் நலன் சார்ந்த அம்சங்களான சமூகவியல், கல்வி மற்றும் பொருளாதாரம் ரீதியாக மஇக ஆற்ற வேண்டிய பணிகளை எவ்வித இடையூறுமின்றி தொடர்ந்து செய்து வருகிறது. அரசாங்கத்தில் எந்தவொரு பதவியும் இன்றி தான் சார்ந்துள்ள சமூகத்திற்கு குறிப்பாக கல்வி ரீதியாக ஆற்றி வரும் ஒரே கட்சி என்றால் அது மஇகவாகத்தான் இருக்க முடியும் என்று தான்ஸ்ரீ ராமசாமி குறிப்பிட்டார். கடந்த சனிக்கிழமை சுங்கைசிப்போர் துன்சாமி வேலு மாநாட்டு மையத்தில் நடைபெற்ற பேரா மாநில மஇக தொடர்பு குழுவின் 79வது பேராளர் மாநாட்டிற்கு பின்னர் செய்தியாளர்கள் கூட்டத்தில் பேசுகையில் தான்ஸ்ரீ ராமசாமி மேற்கண்டவாறு கூறினார். இதுவரை நடந்திராத முற்றிலும் மாறுபட்ட மாநாடு என்று பேராளர்களால் புகழ்ந்துரைக்கும் அளவிற்கு நடைபெற்ற இந்த மாநாட்டில் 1500க்கும் மேற்பட்ட பேராளர்கள் கலந்து கொண்ட நிலையில் மாநாட்டை மஇக தேசிய தலைவர் தான்ஸ்ரீ SA விக்னேஸ்வரன் அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்தார். மலேசிய இந்தியர்களை பிரதிநிதிக்கும் ஒரே கட்சி மஇக தான். இக்கட்சியே இந்தியர்களின் எதிர்கால தலைவிதியை நிர்ணயிக்கும். குறிப்பாக தமிழ் மொழி, தமிழ் பள்ளிகள் மற்றும் நமது கலை கலாச்சாரங்களை காக்கக்கூடிய ஒரு கட்சி என்றால் அது மஇக தான். இதுபோன்ற கட்சி இருக்கவும் முடியாது, இருக்க போவதும் இல்லை. இதுதான் நடப்பு உண்மை மற்றும் வரலாறாகும் என்று தான்ஸ்ரீ ராமசாமி குறிப்பிட்டார். பழமை வாய்ந்த கட்சியான மஇக தொடர்ந்து வலுப்பெறுவதற்கு அதிகமான இந்திய இளைஞர்களை கட்சிக்குள் கொண்டு வருவதற்கு பேரா மாநில மஇக தொடர்பு குழு தற்போது முழு வீச்சில் பாடுபட்டு வருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். அதேவேளையில் மஇகவின் எதிர்காலம் இந்திய சமுதாயத்தின் நலன், அவர்களின் உரிமைகளை கருத்தில் கொண்டு எந்தவொரு கட்சியுடனும் பேச்சுவார்த்தை நடத்த மஇக தயாராக உள்ளது என்று கட்சியின் தேசிய தலைவர் தான்ஸ்ரீ SA விக்னேஸ்வரன் முன்வைத்துள்ள பரிந்துரையை பேரா மாநில மஇக தொடர்பு குழு முழுமையாக வரவேற்பதாக தான்ஸ்ரீ ராமசாமி குறிப்பிட்டார். தேசிய தலைவர் சொன்னார், இப்பொழுது அரசாங்கத்தில் ஈடுபாடுகள் குறைவு நமது கட்சி. அதனால் எந்த கட்சியிலும் அழைப்பு இருந்தால் பேச தயார் என்று சொன்னார். அதுக்கு பேரா மாநிலம் தயாராகும் என்று இந்த வேளையில் கூறிக்கொள்ள விருப்பப்படுகிறேன். இப்பொழுது இந்த பேரா மாநிலத்தில் நான் பதவி எடுத்து ஒரு வருடம் ஆகிவிட்டது. இந்த ஒரு வருடத்தில் பேரா மாநிலத்தில் உள்ள இந்தியர்கள் கண்டிப்பாக 80 விழுக்காடு மஇகக்கு எப்பொழுதும் பக்கபலமாக இருப்பார்கள் என்று இந்த வேளையில் கூற கடமைப்பட்டுள்ளேன். இந்திய சமுதாயத்தை தொடர்ந்து மேம்படுத்த வேண்டுமானால் அது கல்வியினால் மட்டுமே முடியும். இதன் காரணமாக இந்திய மாணவர்களுக்காக கல்வி நலன் சார்ந்த அம்சங்களுக்கு மஇக தற்போது அதீத முன்னுரிமையை வழங்கி வருவதாக தான்ஸ்ரீ ராமசாமி குறிப்பிட்டார். இந்திய சமுதாயத்தில் கல்வியில் சிறந்த அடைவு நிலையை கொண்ட மாணவர்களுக்கு எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்தில் உயர்கல்வி வாய்ப்பு மற்றும் குறைந்த அடைவு நிலையை கொண்ட மாணவர்களுக்கு டேஃப் கல்லூரியில் டிவெட் போன்ற தொழில்நுட்ப பயிற்சி சார்ந்த கல்வி வாய்ப்பு என இரு திட்டங்களுக்கு மஇக முக்கியத்துவம் அளித்து வருவதாக தான்ஸ்ரீ ராமசாமி தெரிவித்தார். தாங்கள் வசிக்கும் பகுதியில் குடியேறிய அந்நிய நாட்டவர் ஒருவரின் வருகையை ஏற்றுக்கொள்ள முடியாத அப்பகுதியைச் சேர்ந்த 2 ஆடவர்கள் அந்த அந்நிய பிரஜையை கண்மூடித்தனமாக தாக்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த ஜூலை 31ஆம் தேதி இரவு 9 மணி அளவில் கில்லான் ஜலான் மேரு ஆஃப் ஜலான் கூலிமில் நிகழ்ந்த இந்த சம்பவம் தொடர்பான காணொளி சமூக வலைதளங்களில் வைரலானதை தொடர்ந்து இதுகுறித்து போலீஸ் புகார் செய்யப்பட்டுள்ளதாக வடகில்லான் மாவட்ட போலீஸ் தலைவர் ACP S விஜயராவ் தெரிவித்தார். குற்றவியல் சட்டம் 324வது பிரிவின் கீழ் விசாரணை அறிக்கை திறக்கப்பட்டுள்ள வேளையில் இந்த தாக்குதலில் நடத்திய 2 நபர்களை போலீசார் தேடி வருவதாக அவர் மேலும் கூறினார். 2 லாரிகள் சம்பந்தப்பட்ட விபத்தினால் வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையின் 372.1வது கிலோமீட்டரில் சுங்காயிலிருந்து ஸ்லிம் ரிவர் வரை சுமார் 7 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகன போக்குவரத்து நிலை குத்தியது. இந்த சம்பவம் இன்று மதியம் 12 மணி அளவில் நிகழ்ந்தது. கோழி முட்டைகளை ஏற்றி வந்த லாரி ஒன்று சிமெண்ட் லாரியின் பின்புறம் மோதியது. இதில் 2 கடும் காயங்களுக்கும் மேலும் 2 சொற்ப காயங்களுக்கும் ஆளாகியிருப்பதாக
பேரா மாநில தீயணைப்பு மீட்புப் படை உதவி இயக்குனர் சபருட்சி நூர் அஹ்மத் தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட சாலை பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருப்பதை மலேசிய நெடுஞ்சாலை வாரியமான LLM தனது முகநூலில் உறுதிப்படுத்தியது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.